ஸோ ஹாய் guys, நான் அங்கே எனர்ஜெட்டிக் கேர்ள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் சொல்லியிருந்தேன், அதாவது வாட்ஸ் இன் மை எக்ஸாம் பேக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்போ சொல்லியிருந்தேன் எனக்கு டைம் கிடச்சிருந்தா வாட்ஸ் இன் மை ஸ்கூல் பேக் போகிறேன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு இப்போ டைம் இருக்குது. ஸோ ஐ அம் கோனா விசிட் மை ஸ்கூல் பேக். எவ்ரிபடி டெல் ஹாய் டு மை ஸ்கூல் பேக். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட், this is my bag and this is my keychain. So நான் தான் இது. And this is my bag. ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வீடியோ ஸ்லைடாக வச்சுருவேன், அப்போ தான் எல்லாமே தெரியும். ஸோ கைஸ், நான் ஸ்லைடாக வச்சுட்டேன். Oh my god. இப்போ நான் ஸ்லைடாக வைக்காத காரணம் என்னென்னா, ஏன்னா இப்போ நான் உங்களுக்கே காட்டுறேன். ஸோ இப்போ இப்படி வச்சேன்னா இந்த இடத்துல வைக்க முடியாது, விழுந்துடும். ஸோ அதனால தான் இது வச்சு, அதனால் தூரமாக போனாலும் இப்போ உங்களுக்கு தெரியும் நல்லா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஜிப்லேருந்து போகலாம். ஸோ இந்த ஜிப்பில் ஃபர்ஸ்ட் என்னோட எக்ஸாம் பேட், அது மேலே எதுவும் பேப்பர். ஓகே, இது வந்து என்னோட அசம்பிளி வரப்போகுது, அதுக்கு எழுதி வச்சிருந்த பேப்பர். ஸோ என்னோட எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் என் ஃபைல் போல both of the graph sheet. Data analysis, என்னோட ஒர்க் ஷீட்டு பேப்பர். Some more stickers, OMR sheet. ஸோ இந்த ப்ளூ கலரில் ஒன்று எழுதியிருக்கேன், அதாவது பட்டர்ஃப்ளை பற்றி அந்த பட்டர்ஃப்ளை வரைகிற மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்னோட பில், என்னோட குரூப் ஃபோட்டோ பில். அண்ட் ஒரு கலர் பேப்பர் ஒன்று. ஸோ உள்ள நிறைய இருக்குது. எக்ஸாம் பேப்பருக்கு தேவையான எக்ஸ்ட்ரா ஷீட்ஸ், ஆன்சர் ஷீட் வந்து அன்றைக்கி எக்ஸ்ட்ரா வச்சு, ஸோ மேம் அதை வச்சுக்க சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு இன்னொரு பிளாக், இது ப்ரௌன் ஷீட், டார்க் ப்ளூ ஷீட், டெஸ்ட் பேப்பர். இது வந்து என்னோடய ஐசிடி சும்மா க்ரீட்டிங் மாதிரி பண்ணேன், ஐசிடி மைண்ட் மேப் பண்ணிட்டு சொன்னாங்க. அப்புறம் இது என்னோட டெஸ்ட்டு பேப்பர். டெஸ்ட் பேப்பர் நான் ஏன் இது கிட்ட காட்டுறேன்னா, அதில் நான் 10 out of 8 எடுத்தேன். ஸோ இதில் 15 out of 15 ஐ காட். ஸோ இது வந்து என்னோடய ஹார்ட் டயக்ராம், நான் ஃபஸ்ட் படம் வரைஞ்சது. இது என்னோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ ஹார்ட். ஸோ அவ்வளோதான் இதுக்குள்ளே. ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளே ஒரு வேறு என்ன இருக்குது,
இது ஏன் நான் இப்போ எடுத்துகிட்டு போகிறது காரணம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. காஸ் நான் வந்து இதை பழசு வச்சுருந்தேன் அந்த ரெய்னி சீசனில், அதை அப்படியே எடுக்காமல் விட்டனால அது கரெக்ட். ஸோ இப்போ இது பேக் பண்ணிடுவோம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு பிக் ஜிப் முடிச்சாச்சு. இப்போ அந்த செகண்ட் ஜிப் போகும். செகண்ட் ஜிப்பில் புக்ஸ் இதையும் நான் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சைடு இருக்கிறது வந்து என்னோட ஆர்ட் புக், என்னோட டெஸ்ட் நோட், அப்புறம் என்னோட மேகசின். எஸ், எங்கள் ஸ்கூலோட மேகசின். ஸோ எங்கள் ஸ்கூலில் இந்த மேகசினில் நான் இருப்பேன். இந்த ஸோ பல்லாவரம் பூனமல்லி பிரான்ச் இருந்து ஸோ இது இருக்கா? எஸ், இங்கே இருக்கு. ஸோ நான் இங்கே இருக்கேன், இதில் இருக்கேன். உங்களுக்கு தெரியாது, கோல்டன் டெம்பிள் விட்ஃபல் டூ. ஸோ இப்போ இது இருந்துச்சு. ஸோ நோட் புக்ஸில் இதெல்லாம் என் விஸ்கிளப் நோட் புக், சோஷியல் நோட் புக், தமிழ், இங்கிலீஷ் பெட்ரிகா, மேத், ஜெம் புக், கிராமர், சயின்ஸ், ஐசிடி, ஹிந்தி, அபாக்கஸ். ஸோ மொத்தம் எத்தனை? 1 2 3 4 5 6 7 8 10 புக்ஸு. ஸோ இதில் கிளாஸ் ஒர்க். இப்போ இது என்ன கிளாஸ் ஒர்க்னா தமிழ் ஹோம்ஒர்க், தமிழ் கிளாஸ் ஒர்க், ரஃப் நோட், ஸ்கூல் டைரி, ஆல்மனாக், social class work, science class work, science homework, English class work, math homework, math class work, social homework, math class work சென்ட்டு ஏன்னா அது ஓவர் ஆயிடுச்சு. அதை விட்டு கொஞ்சம் சாஃப்ட் ஸ்கில்லும் என்னோடய டைரி, இன்னொரு டைரி. இந்த டைரி வந்து ஸ்கூலுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த டே என்னோட டைரி இது ஆக்சுவலி சொல்லலாம். இப்போ மொத்தம் என்கிட்ட 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 24 notebooks
நோட் புக்ஸ் ரெண்டுமே செட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஜிப் தான் கொஞ்சம் ஓகே. Oh my god. ஸோ இந்த ஜிப்பை முடிக்க போகிறேன். ஸோ இது மாட்டிக்கிச்சு. That's all. Wow. ஸோ இது ஏன் இப்படி ஆகுதுன்னு சொல்லி இப்படி பண்ணிட்டு இப்படி வைக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சாஃப்ட் ஸ்கில் அந்த சாஃப்ட் ஸ்கில் ஒன்று எதுக்கு எடுத்து போனால் நான் சாஃப்ட் ஸ்கில் இருக்குது. இதில் என்ன சந்தோஷம்னா சாஃப்ட் ஸ்கில்லுக்கு புக்கு தரல. புக்கு தந்தாங்கன்னா மொத்தம் இதில் 30 புக்ஸ் எடுத்துருவேன். ஸோ இதான் எனக்கு பிடிச்சது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னோட பவுச். நான் இது காட்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதை காமிக்கிறேன். ஒன் செக், நான் என்னோடய இது ஃபோனை எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். ஸோ இப்போ இந்த இது உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இதெல்லாம் ஸ்கெட்சஸ், ஒரு ஸ்டாப்லர், இதுக்குள்ளே காம்பஸ் இருக்குது. நான் எதுக்கு இந்த ஓ மை காட் வர மாட்டேங்குது காய்ஸ். ஸோ இந்த காம்பஸ் இது டிவைடட். நான் எதுக்கு இந்த காம்பஸ் அண்ட் டிவைடர் எடுத்துகிட்டு போகிறது காரணம், இது எனக்கு அப்பப்போ சர்க்கிள் போக தேவை டயக்ராம் வரைய. ஸோ இது ஸ்கெட்சு, ஸ்டாப்லர் பின்ஸ், க்ளூ, ஸ்டாப்லர், சானிடைசர், டேப், க்ரையான், இவ்வளோ தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு என்னோடய அபாக்கஸ் புக்குக்கான அபாக்கஸ் கிட்டு இதை மட்டும் அப்படியே வச்சிடலாம். ஸோ இப்போ நான் இங்கே வந்துக்கிறேன். இங்கே வந்து இதெல்லாம் கடைசியாக என் போச்சு. இதுக்குள்ளே என்னடா புதுசாக இருக்க போது ஓல்டு பர்சன்னா இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் புதுசு வாங்கியிருக்கேன், புது பொருள்லாம். எனக்கு ஏசி போடுறதுனால குளிருது கைஸ். ஸோ இதை அப்படியே பரப்பிக்கிறேன். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பவுச்னா நான் இப்படி இருக்கணும்ப்பா நிறையா அந்த மாதிரி ஆசைங்கள்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் கமெண்ட்ஸ் அலோவ் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங் தான். எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் ஒரு பென்சில் எடுப்பேன். பென்னு, பென்சில், அது குட்டியாலனா நான் எடுப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கேம்லின் பென்சில், நெக்ஸ்ட்டு ஓஎக்ஸ் பென்சில், எல்லாமே மீடியம் சைஸ் தான். அதே ஓஎக்ஸ் பென்சில் சின்னதாக, லெட் பென்சில் 2.0. ஆக்சுவலி இது என் அக்காவுது, என் அக்கா வேணான்னு சொல்லிட்டு அதனால் நானே வச்சுக்கிட்டேன். ஸோ சைன் பென்சில், இது சைனா டைப்பு. எனக்கு இதுதான் பிடிக்காத பென்சில். காரணம் இது வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, கேண்டில் வேக்ஸு ஃபுல்லாக, அதான் எனக்கு பிடிக்காத ஒன்று. ஸோ இது ஒன்று, பட் சேம் நான் வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா இப்படி எழுதுறதுக்கு எதுக்காவது கிறுக்கிறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் அதே மாதிரி ஒரு பென்சில், அப்சரா, அதிலே குட்டி டிப்ரைட் பென்சில், அதே டிப்ரைட் பென்சில். ஸோ அப்சரா. நெக்ஸ்ட்டு இதுதான் எனக்கு வாங்கினது. இது என் அக்காவுக்கு, இது எனக்கு அவள் வேணான்னு சொல்லிட்டா. அதுக்கு பதிலாக அவள் நார்மல் பென்சில் எடுத்துக்கிட்டேன், எனக்கு எக்ஸ்ட்ரா டார்க் தான் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரெண்டுமே எனக்கு பிலாங்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு லெட் பாக்ஸ்.
லெட் பாக்ஸில் எத்தனை லெட் இருக்குதுன்னு பார்ப்போமா? 1 2 3 6 லெட்ஸ் இருக்குது. 2.0 தான். ஏன்னா எனக்கு 0.7 யூஸ் பண்ணால் பிடிக்கவே பிடிக்காது. காரணம் நான் சொல்கிறேன். காரணம் வந்து அது யூஸ் பண்ணால் அப்படியே உடஞ்சி போயிடும். அதனால தான். ஸோ இது ஒரு ஜெல் பென், வேக்ஸ் ஜெல் பென். Oh my god, my favorite pen. நான் என்னோட ஃபேவரட் பென்னை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பென், ஒரு ஜெல் பென் ப்ளூ, அதே மாதிரி ஒரு பென் ப்ளூ பென், ப்ளூ பென், ப்ளூ பென், ப்ளூ பென், ப்ளூ பென், ப்ளூ பென், ப்ளூ பென். ஸோ இதில் நான் என்னோட 2 பென் மிஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கிறேன் மிஸ் ஆகாமல். பட் நாளைக்கு எப்படி நான் எழுதுவேன்? பிகாஸ் அவ்வளோ. ஸோ இது வந்து பிளாக் பென். நான் ரீஃபில் மாற்றி வச்சுருக்கேன். அந்த இது ரீஃபில் இது இந்த கவர் மாற்றி வச்சுருக்கேன். ஸோ மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 9 10 9 ப்ளூ பென்ஸ், 2 பிளாக் பென்ஸ். ஸோ ஒரு ஹைலைட்டர், ஒரே ஒரு ஸ்கேல் மட்டும் தான் நான் வச்சுருக்கேன். மிச்சத்தை என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஒயிட்னர், 2 ஷார்ப்னர், 2 எரேசர், அப்புறம் சில பல வேஸ்ட் பேப்பர்ஸ். அவ்வளோதான் இன் மை பவுச். இதுக்கே எவ்வளோ நேரம் எடுத்திருக்கு? 17 மினிட்ஸ் எடுத்திருக்கு. என்னோடய பவுச் காட்டுறதுக்கே ஒரு 7 மினிட்ஸ். ஸோ உள்ள போட்டு ஸோ இது என்னோடய ஒர்க் ஷீட், இங்கிலீஷ் ஒர்க் ஷீட் டெஸ்ட் வச்சுட்டு நான் காட்ட விரும்பல, ஏன்னா டைம் ஆகுது. லாஸ்ட் ஜெட் என்னோட ஃபேவரட். நான் கடைசி நான் ஏன் கடைசி சூஸ் பண்ணுறேன்? எல்லாம் சீக்கிரமாக போயிடுறது காரணம் கடைசி தான். ஸோ திஸ் இஸ் மை பேக். நானே காட்டுறேன். சாக்லேட் கவர். யாருக்கெல்லாம் இந்த பழக்கம் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுவும் கொடுக்கிறது. மை ஃபேவரட் வந்து நான் எவ்வளோ நாளாக தேடிட்டு இருந்தேன். இது மை காட், மை ஃபேவரட். இது என்ன ஒன்றுமே இல்லை. ஸோ இதுலேயே நான் பண்ணி காட்டுறேன். இந்த சாக்லேட் கவரில் நான் ரொம்ப நாளாக நான் தேடினேன். அதான் எனக்கு நானாக இங்கே வச்சா அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை ஒரு பஞ்ச் கொடுத்துட்டேன், எடுத்துக்கிட்டான். ஒன் ஸ்மைலி. இது ஒரு பேப்பரில் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் ஒரு பேப்பர் வச்சு வேஸ்ட் பேப்பர். ஸோ இது நல்லாயிருக்கு, சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்கும். இது ஜஸ்ட் என்ன பண்ணால் இப்படி விடணும், ஒரு பஞ்ச் தரணும். இந்த இடம் இருக்குல்ல அதுக்குள்ளே இப்படி விடணும்,
ஒரு கிளிக். இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணு. ஹவுஸ் மை கியூட்டி பை நல்லா இருக்கா? ஸோ இதான். ஸோ என் பவுச் காட்டிட்டேங்க, இல்லை உள்ளே போட்டுடலாம். ஸோ தட்ஸ் ஆல் இன் மை பேக். பாய் பாய் காய்ஸ். அரகியாத்தோ அரகியாத்தோ. உள்ளே வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ அரகியாத்தோ சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இதை சொல்லிக்கிறேன். ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுவேன். ஒன்லி 1 செகண்ட். No 2 minutes. நான் எல்லாத்தையும் கீழே போட்டுறது போல் இதில் ஸோ நான் எதுக்கு இந்த 1 minute கேட்டேன்ற காரணம் என்ன அனௌன்ஸ்மெண்ட் என்றால், ஸோ இப்போ நான் அரகியாத்தோ பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியாது. எப்படி அந்த சிம்பிள் அரகியாத்தோன்னு சொல்கிறதுக்கு ஏதாவது சிம்பிள் இப்படி சம்திங் வரல. அதுக்கு நான் என் ஐடியா இது வச்சுருக்க போகிறேன். அரகியாத்தோ. ஸோ இப்படி வச்சுக்க போகிறேன், இல்லாட்டி இப்படி வச்சுக்க போகிறேன். ஸோ பாய் பாய் காய்ஸ் அரகியாத்தோ, ஆரல்ஸ் பாய் பாய் காய்ஸ் அரகியாத்தோ. இது ஓகேவா இல்லை இது ஓகேவா? எனக்கு இது ஓகே. பாய் பாய் காய்ஸ் அரகே. ஃபஸ்ட் லைன் பண்ணுறேன், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ பாய் பாய். யுவர் பாய்ஸ் ஃப்ரம் வி நவீனா. பாய் பாய் காய்ஸ் அரகியாத்தோ.